நண்பர்களே, கர்மபலன் என்ற வார்த்தை நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானதல்லவா? நாம் என்ன செய்கிறோமோ அதுவே திரும்பி வரும் என்ற ஒரு நம்பிக்கை. அதாவது, நமது ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் என்று பொருள். இந்த கருத்தை கேட்கும்போது பலருக்கும் இதில் என்ன சந்தேகம், இது உண்மையல்லவா என்று தோன்றும். ஆனால் ஒரு நிமிடம் கண்ணை மூடி நம்மையே இந்த கேள்வியை கேட்டுப் பாருங்கள். நான் இதை உண்மையில் நம்புகிறேனா? ஒருவேளை ஆழமாக சிந்திக்கும்போது ஒரு தெளிவான பதிலை அளிப்பது கடினமாக இருக்கலாம். நமது மனதில் ஒரு சிறிய சந்தேகத்தின் நிழல் மறைந்திருக்கிறது என்பதை அப்போது நாம் உணரலாம். ஏனென்றால் நம்மைச் சுற்றி எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். நல்ல மனதுள்ளவர்கள், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள், மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்பவர்கள். இருந்தும் அவர்களின் வாழ்க்கை துயரம் நிறைந்ததாக இருக்கும். மகிழ்ச்சி என்றால் என்னவென்று கூட அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். அதேபோல் எத்தனையோ பேர் தேர்வுக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு படித்திருப்பார்கள். இருந்தும் முடிவில் ஏமாற்றம் மட்டுமே பலனாக இருக்கும். அப்போது நமது மனதில் ஒரு கேள்வி எழும். இதற்கு அர்த்தம், கர்ம பலனை பற்றி சொன்ன மகான்கள் தவறானவர்களா? அவர்கள் பொய் சொன்னார்களா? இல்லை, யதார்த்தம் அதுவல்ல. நாம் நமது கர்மங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்பதே பிரச்சனை. நான் நல்லது மட்டுமே செய்கிறேன், மற்றவர்களுக்கு உதவுகிறேன், இருந்தும் எனக்கு ஏன் துயரங்கள் மட்டுமே என்று நாம் பலமுறை சிந்திக்கிறோம். ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் இந்த கதையின் மூலம் கர்மங்கள் எப்படி நம் வாழ்க்கையை பாதிக்கின்றன என்பது உங்களுக்கு தெளிவாகும். முன்பு ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் திறமைசாலிகளாக இருந்தாலும் மூத்தவன் கொடூரமானவனாகவும் தந்திரசாலியாகவும் இருந்தான். அவன் தந்திரமாக இளைய சகோதரனின் எல்லா சொத்துக்களையும் அபகரித்துக் கொண்டான். பாவம், இளைய சகோதரனிடம் இருந்தது ஒரு உடைந்த குடிசை மட்டுமே. அங்கு அவன் நோய்வாய்ப்பட்ட மனைவியுடன் கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். அவனது மனைவி எப்போதும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். அவளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூட அவனிடம் பணம் இருக்கவில்லை. பலவிதமான துயரங்களும் பிரச்சினைகளும் அவர்களை துரத்தின. இருந்தும் அமைதியான குணமும் நல்ல மனமும் கொண்ட அவன் யாருடனும் சண்டையிடவோ யாருக்கும் தீங்கு நினைக்கவோ போகவில்லை. யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யாத அந்த நல்லவனுடைய மனதில் ஆனால் ஒரு கேள்வி எப்போதும் உறுத்திக்கொண்டே இருந்தது. அவன் எப்போதும் பிரார்த்தனையில் சொல்வான், கடவுளே, நான் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை. இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துயரங்கள் வருகின்றன? என் மனைவி எப்போதும் நோயாளியாக இருக்கிறாள். என் குழந்தைகளுக்கு 2 வேளை உணவு கூட கிடைப்பதில்லை. நான் ஆசைப்பட்டும் என் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க முடியவில்லை. இது ஏன் இப்படி? மறுபுறம் அவனுடைய சகோதரனோ துஷ்டனும் தந்திரசாலியும் அகங்காரியும் இருந்தான். இருந்தும் அவனுக்கு வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் கிடைத்து வந்தன. அவனிடம் வேண்டிய அளவு பணம் இருந்தது, பெரிய வீடு இருந்தது, சுவையான உணவு ஏராளமாக இருந்தது. அவன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறான். நான் இங்கே ஒவ்வொரு நொடியும் துன்பக் கடலில் மூழ்கிச் சாகிறேன். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. இப்படி சிந்தித்து அவன் ஒரு விசித்திரமான முடிவுக்கு வந்தான். கெட்ட கர்மங்களைச் செய்பவர்களுக்கு நல்ல பலனும், நல்ல கர்மங்களைச் செய்பவர்களுக்கு கெட்ட பலனும் தான் கிடைக்கிறது. இந்த சிந்தனை அவன் மனதில் ஆழமாக வேரூன்றியது. நாட்கள் கடந்தன. அவனுடைய துயரங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. மனைவியின் நோய் குணமாகவில்லை. புதிய புதிய பிரச்சனைகள் அவனை துரத்திக் கொண்டே இருந்தன. இதையெல்லாம் கண்டு அவன் மனம் உருகி அழுதான். ஒரு நாள் அவன் ஒரு தேவைக்காக மற்றொரு கிராமத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். வழியில் ஒரு சந்நியாசியை கண்டான். ஒரு வீட்டின் வாசலில் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அவர் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார். உன் கர்மம் உனக்கு, என் கர்மம் எனக்கு. இதை கேட்டபோது இளைய சகோதரனுக்கு பெரிய கோபம் வந்தது. அவன் உடனடியாக சந்நியாசியிடம் சென்று கேட்டான், குருவே, நான் கொஞ்ச நேரமாக கவனிக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் சொல்கிறீர்கள், உன் கர்மம் உனக்கு, என் கர்மம் எனக்கு என்று. இது உண்மையா? சந்நியாசி சாந்தமாக பதிலளித்தார், ஆமாம், இது முற்றிலும் உண்மை. உனக்கு இதில் நம்பிக்கை இல்லையா? அப்போது அந்த இளைய சகோதரன் சந்நியாசியிடம் விம்மலுடன் சொன்னான், குருவே, உங்களுக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. நான் என் வாழ்க்கையில் இன்று வரை ஒரு தவறான செயலையும் செய்ததில்லை. யாரை பற்றியும் மோசமாகச் சிந்தித்ததில்லை.
யாருக்கும் தீங்கு செய்ததில்லை. இருந்தும் நான் எப்போதும் துயரங்களால் சூழப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. எனக்கு இன்று வரை என் நல்ல கர்மங்களுக்கு ஒரு நல்ல பலனும் கிடைத்ததில்லை. பிறகு எப்படி உங்களால் ஒரு நல்ல கர்மத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்ல முடியும்? என் மனைவி எப்போதும் நோயாளியாக இருக்கிறாள். என் வீட்டில் சாப்பிடக்கூட பணமில்லை. என் குழந்தைகள் பசியுடன் கிடக்கிறார்கள். இருந்தும் நீங்கள் சொல்கிறீர்கள் நல்ல கர்மங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று. சந்நியாசி அப்போதும் அமைதியாகவே அவனிடம் சொன்னார், சூழ்நிலைகள் உன்னை மிகவும் பாதித்துவிட்டன என்று தோன்றுகிறது. நீ அந்த சூழ்நிலைகளுக்கு அடிபணிந்து போயிருக்கிறாய். இந்த கடினமான நிலைமைகள் உன்னுடைய சிந்தனைகளையும் மாற்றிவிட்டன. அதனால்தான் நீ இப்படி பேசுகிறாய். இதைக் கேட்ட அந்த மனிதன் கோபத்துடன் சொன்னான், குருவே, நீங்களும் சூழ்நிலைகளுக்கு அடிபணிந்ததால்தானே மற்றவர்களின் வீடுகளில் பிச்சை கேட்டு உணவு சாப்பிடுகிறீர்கள். பிறகு என்னை பார்த்து நான் சூழ்நிலைகளுக்கு அடிபணிந்து விட்டேன் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய இந்த பிரசங்கம் எனக்கு கேட்கத் தேவையில்லை. நான் போகிறேன். சந்நியாசி அவனை தடுத்து நிறுத்திச் சொன்னார், நில்லுங்கள், நீங்கள் போய்க் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு முன் எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும். ஐயோ, எனக்கு எதுவும் செய்யத் தேவையில்லை, நான் போகிறேன் என்று அந்த மனிதன் அவசரமாகச் சொன்னார், மகனே, உன் மனதிலுள்ள கேள்வி எனக்குத் தெரியும். நீ நல்ல காரியங்கள் செய்தும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்காததில்தான் உனக்கு வருத்தம். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் அறிய உனக்கு ஆசை இல்லையா? உனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது என்று தெரிய வேண்டாமா என்று சந்நியாசி அவனை பார்த்து கேட்டார். இதைக் கேட்ட அந்த மனிதன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றான். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் சொன்னான், சரி, சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது சந்நியாசி அவனிடம் சொன்னார், எனக்காக ஒரு சிறிய உதவி மட்டும் செய்யுங்கள். நாளை காலையில் நீ எனக்காக கொஞ்சம் பழங்களை கொண்டு வந்து என் ஆசிரமத்திற்கு வாருங்கள். நீ அங்கு வரும்போது உன் கேள்விகள் அனைத்துக்கும் நான் பதில் தருகிறேன். உனக்கு ஏன் இப்படி நடந்தது என்றும் அப்போது உனக்கு புரியும். இவ்வளவு சொல்லி சந்நியாசி பிட்சை பாத்திரத்துடன் ஆசிரமத்தை நோக்கி நடந்தார். ஆனால் அந்த மனிதன் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றான். பழங்களுடன் குருவின் ஆசிரமத்திற்கு போக வேண்டுமா வேண்டாமா என்று அவன் ஆழமாகச் சிந்தித்தான். இந்தச் சிந்தனைகளுடன் தான் அவன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். இரவு முழுவதும் அவனுடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் உறுத்திக் கொண்டிருந்தது, நான் அவர்கள் அருகில் பழங்களுடன் போக வேண்டுமா வேண்டாமா என்று. விடிந்தது. இளைய சகோதரன் குருவின் ஆசிரமத்திற்கு பழங்களுடன் போகத் தீர்மானித்தான். அவன் வீட்டிலிருந்து கிளம்பி கொஞ்சம் பழங்கள் வாங்கினான். பின்னர் அந்த பழங்களுடன் குருவின் ஆசிரமத்தை நோக்கி நடந்தான். குருவின் ஆசிரமம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. பக்கத்திலிருந்த காட்டின் வழியாகத்தான் வழி இருந்தது. அதனால் அந்த வழியில் ஆள் நடமாட்டம் இருக்கவில்லை. பல இடங்களில் குரங்குகளையும் கண்டான். பழங்களுடன் குருவின் ஆசிரமத்திற்கு போகும்போது குரங்குகளைக் கண்டவுடன் அவனுடைய மனதில் ஒரு சிந்தனை வந்தது, ஏன் இந்த பழங்களை இந்த குரங்குகளுக்கு கொடுத்துவிடக்கூடாது? ஆனால் அப்போது அவனுக்கு நினைவு வந்தது, குரு பழங்களை ஆசிரமத்திற்கு கொண்டு வரச் சொல்லியிருக்கிறார் என்று. அதனால் அவன் மனதிலிருந்த அந்த ஆசையை அடக்கிக் கொண்டு குருவின் ஆசிரமத்தை நோக்கி நடந்தான். கொஞ்ச நேரத்திற்குள் அவன் குருவின் ஆசிரமத்தை அடைந்தான். அவன் குருவிடம் சொன்னான், குருவே, நீங்கள் சொன்னது போல் நான் உங்களுக்காக கொஞ்சம் பழங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இனி என்னிடம் சொல்லுங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நிகழ்கிறது? அப்போது சந்நியாசி புன்னகையுடன் அவனிடம் சொன்னார், சொல்லலாம், ஆனால் அதற்கு முன் என் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி என்று அந்த மனிதன் கேட்டான். என் ஆசிரமத்திற்கு வரும்போது வழியில் இந்த பழங்களை குரங்குகளுக்கு கொடுக்க உனக்கு ஒரு எண்ணம் வந்ததல்லவா, ஏன் நீ அதைச் செய்யவில்லை என்று சந்நியாசி கேட்டார். இதைக் கேட்ட அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு போனான். தன் மனதில் தோன்றிய சிந்தனையை சந்நியாசி எப்படி அறிந்தார் என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் சந்நியாசியை வணங்கிக் கொண்டு சொன்னான், குருவே, அந்த சிந்தனை என் மனதில் மட்டுமே இருந்தது. அதை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் நான் குரங்குகளுக்கு பழம் கொடுக்க விரும்பினேன் என்று? அப்போது சந்நியாசி சிரித்துக்கொண்டே அவனிடம் சொன்னார், மகனே, எனக்கு அது எப்படி தெரியும் என்பதல்ல முக்கியம். நீ ஏன் அந்த குரங்குகளுக்கு பழம் கொடுக்கவில்லை என்பதே முக்கியம். அந்த மனிதன் கொஞ்ச நேரம் யோசித்து நின்றான். பின்னர் பதற்றத்துடன் சந்நியாசிக்கு பதிலளித்தான், ஏனெனில் இந்த பழங்களை உங்களிடம் கொண்டு வரச் சொல்லித்தான் நீங்கள் என்னிடம் கூறியிருந்தீர்கள். அப்போது சந்நியாசி அவரிடம் சொன்னார், மகனே, ஒரு பசுங்கன்று 1000 பசுக்களுக்கு இடையில் இருந்து அதன் தாயை கண்டுபிடிப்பது போல
கர்மம் அதன் கர்த்தாவை தேடி பிடிக்கும். இந்த பழங்களை இந்த குரங்குகளுக்கு கொடுப்பது என்னுடைய கர்மமாக இருந்தது. அதனால்தான் உன்னால் அந்த குரங்குகளுக்கு பழங்களை கொடுக்க முடியவில்லை. நீ அதை என் அருகில் கொண்டு வந்தாய். இவ்வளவு சொல்லி சந்நியாசி அந்த பழங்களை குரங்குகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த மனிதனுக்கு சந்நியாசியின் வார்த்தைகளின் அர்த்தம் புரியவில்லை. அவன் சந்நியாசியிடம் கேட்டான், குருவே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? எனக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை. தயவு செய்து தெளிவாகச் சொல்லுங்கள். அப்போது சந்நியாசி புன்னகையுடன் அந்த மனிதனிடம் சொன்னார், நாம் மனிதர்கள் எப்போதும் நினைப்பது நாம் தான் கர்மத்தை செய்கிறோம் என்றும் நாம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறோம் என்றும் தான். ஆனால் யதார்த்தம் வேறொன்று. இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்மம் நம்மைத்தான் தேர்ந்தெடுக்கிறது. நாம் கர்மத்தை தேர்ந்தெடுப்பதில்லை. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தகுதியுள்ளவராக இருந்தால் லட்சோப லட்சம் மக்களுக்கு இடையில் இருந்தும் கர்மம் உங்களை தேடி பிடிக்கும். அதனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கர்மம் செய்வதில் அல்ல, மற்ற தகுதியானவராக ஆவதில்தான் உங்கள் முழு கவனமும் இருக்க வேண்டும். கர்மம் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தினால் உங்களால் ஒருபோதும் தகுதியுள்ளவராக ஆக முடியாது. அப்படியானால் கர்மம் ஒருபோதும் உங்களை தேர்ந்தெடுக்காது. இதை கேட்ட அந்த மனிதன் கேட்டான், குருவே, தகுதியுள்ளவராக ஆவது என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு திறமை இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்களா? அப்பொழுது சந்நியாசி அவரிடம் சொன்னார், இல்லை இல்லை, நான் அப்படிச் சொல்லவில்லை. தகுதியுள்ளவராக ஆகத் தேவையான கர்மங்களுக்காக நீங்கள் முதலில் சிறிய சிறிய வேலைகளை செய்யத் தொடங்க வேண்டும். அந்த வேலைகளில் நீங்கள் தேர்ச்சி பெறும்போது, நீங்கள் சமர்த்தராகும்போது, நீங்கள் போதுமான தகுதியுள்ளவராகும்போது பெரிய கர்மங்கள் அல்லது உங்களுக்கான முக்கிய கர்மம் உங்களை தேடி வரும். அந்த கர்மம் தானாகவே உங்களிடம் வரும். உதாரணமாக இந்த குரங்குகளை பாருங்கள். அவை சிறியதாக இருக்கும்போது மரங்களில் ஏறவும், தலைகீழாகத் தொங்கவும், ஓடவும், குதிக்கவும் எல்லாம் கற்றுக்கொள்கின்றன. ஆரம்பத்தில் விழவும் காயமடையவும் நேரிட்டாலும் மெதுவாக மெதுவாக அவை இந்த காரியங்களில் தேர்ச்சி பெறுகின்றன, திறமைசாலிகளாக ஆகின்றன. அப்படி அவை தகுதியுள்ளவர்களாக ஆகும்போது உணவு அவர்களை தேடி தானாகவே வந்து சேரும். அதேபோல் நீயும் உன் நித்திய வாழ்க்கையில் சிறிய சிறிய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் பெரிய கர்மங்கள் உன்னை தேடி வரும். உன்னால் எந்த பெரிய இலக்கையும் அடைய முடியும். சந்நியாசி அந்த இளைஞனுக்கு ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்தார். நினைவில் கொள், நீ தகுதியுள்ளவராக ஆவதற்காக செயல்படவில்லை என்றால் மற்றவர்களின் கர்மங்கள் உன் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கும். அது உன்னை மிகவும் பாதிக்கும். உதாரணமாக உன் மனைவியின் விஷயத்தை எடுத்துப்பார். அவள் பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள், குணமாகவில்லை. நீ நினைப்பது உனக்கு ஏதோ கர்மத்தின் தண்டனைதான் கிடைக்கிறது என்று. நீ உன்னை துரதிர்ஷ்டசாலியாகவும் உதவியற்றவனாகவும் கருதுகிறாய். ஆனால் யதார்த்தம் வேறொன்று. இங்கு நீ புரிந்து கொள்ள வேண்டியது, உன் மனைவி நோய்வாய்ப்பட்டது அவளுடைய சொந்த கர்மங்களால்தான், உன்னுடைய கர்மங்களால் அல்ல. ஒருவேளை உன் மனைவி முன்பு செய்த ஏதோ ஒரு கர்மத்தின் பலனாக இருக்கலாம் அவள் இப்போது அனுபவிப்பது. உன் மனைவியின் கர்மங்கள் உன்னையும் துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளன. அதனால்தான் பெரும்பாலான மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் காரணமாக பலவிதமான துயரங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் இங்கு நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீ தகுதியுள்ளவனாக இருந்திருந்தால், உன்னிடம் அவ்வளவு பணம் இருந்திருந்தால் உன்னால் உன் மனைவிக்கு சிகிச்சை அளிக்க முடிந்திருக்கும். அல்லது ஒருவேளை நீ அந்த அளவிற்கு தகுதியுள்ளவனாக இருந்திருந்தால் நீ திருமணம் செய்து கொண்டது ஆரோக்கியமான வேறு ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம். ஆனால் நீ அன்று அவ்வளவு தகுதியுள்ளவனாக இருக்கவில்லை. அதனால்தான் உன் மனைவியின் காரணமாக நீ இன்று துயரத்தில் இருக்கிறாய். ஆனால் இப்போதும் எதுவும் இழந்துவிடவில்லை. நீ இப்போது யோக்கியனாக ஆகத் தயாரானால் மற்றவர்களின் கர்மங்கள் உன்னை ஒருபோதும் பாதிக்க முடியாது. சந்நியாசி அந்த இளைஞனுக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தினார். என் இந்த வார்த்தையை எப்போதும் மனதில் வைத்துக்கொள். நீ விரும்புவது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றில்லை. அதற்கு பதிலாக நீ எதற்கு தகுதியுள்ளவனோ அது உன்னை தேடி வரும். அதனால் கர்மங்கள் செய்வதை விட தகுதியை பெறுவதில் கவனம் செலுத்து. உன்னுடைய திறமைகளையும் ஆற்றலையும் அதிகரித்துக்கொள். பலன் கிடைப்பதற்காக மட்டும் கர்மங்கள் செய்யாதே. அப்படிச் செய்தால் இந்த துயரங்களில் இருந்து
உன்னால் ஒருபோதும் மீண்டு வர முடியாது. அப்போது அந்த மனிதன் சந்நியாசியை வணங்கிக் கொண்டு கேட்டான், குருநாதா, நீங்கள் தொடர்ந்து தகுதியை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் என்னுடைய உண்மையான கர்மம் என்னை தேடி வர என்னுடைய தனிப்பட்ட சிறப்பை நான் எப்படி அதிகரித்துக் கொள்ள வேண்டும்? சந்நியாசி சிரித்துக்கொண்டே அவனிடம் சொன்னார், இது மிகவும் எளிமையான விஷயம். இருந்தும் பெரும்பாலான மக்களுக்கு இது மிகவும் கடினமாக தோன்றுகிறது. மிக முக்கியமானது நீ செய்யும் கர்மங்களை மறப்பதுதான். அதாவது தகுதியுள்ளவராக ஆவதற்காக நீ செய்வதை எதையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை மறந்துவிடு. நீ செய்த கர்மத்தின் பலன் எப்போது எப்படி கிடைக்கும் என்று சிந்திக்கக்கூடாது. அதனால்தான் கர்மத்தைச் செய், பலனை பற்றி சிந்திக்காதே என்று சொல்கிறார்கள். உன் மனம் எப்போதும் பலனை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறதென்றால் நீ உண்மையில் ஒரு கர்மமும் செய்யவில்லை என்றுதான் கருத வேண்டும். நம்மில் பெரும்பாலானோர் செய்யும் தவறு இதுதான். நாம் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அதன் பலன் நல்லதாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். நமது கவனம் முழுவதும் பலனில் மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் பெரும்பாலான மக்கள் துக்கமடைகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆசைப்பட்ட பலன் கிடைக்காமல் போகும்போது அவர்களின் மனதிற்கு வருத்தம் உண்டாகிறது. அவர்கள் துக்கமடைந்தவர்களாகவும் அமைதியற்றவர்களாகவும் மாறுகிறார்கள். நான் நல்ல காரியங்கள் செய்தும் ஏன் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் எப்போதும் சிந்திப்பார்கள். இந்த சிந்தனை அவர்களை இலக்கிலிருந்து திசை திருப்பும். நீங்கள் நிச்சயமாகச் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒரு கர்மத்தைச் செய்த பிறகு அதன் மதிப்பீட்டை நடத்துவதுதான். ஆனால் பலனை பற்றி சிந்திக்கக்கூடாது. அப்போதுதான் அந்த மனிதன் சந்நியாசியிடம் கேட்கிறான், குருவே, பலனை பற்றி சிந்திக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் செய்த கர்மத்தை மதிப்பிட வேண்டும் என்றும் சொல்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? அப்போது சந்நியாசி மிகவும் அமைதியாக அவனிடம் சொன்னார், மகனே, நீ ஒரு கர்மம் செய்யும்போது உன் மனதில் எப்போதும் பலனை பற்றிய கவலை இருக்கும். ஆனால் பலனை பற்றிய கவலைக்கு பதிலாக உன் மனதில் இருக்க வேண்டியது, நான் செய்த இந்த கர்மத்தில் என்னுடைய 100% கவனத்தையும் நேர்மையையும் கொடுத்திருக்கிறேனா என்பதே. நான் அந்த வேலையை செய்யும்போது என் கவனம் முழுமையாக அதிலேயே இருந்ததா? என் கவனம் வேறு எங்காவது போயிருந்ததா? இந்த காரியங்களை பற்றி நீ சிந்திக்கிறாயென்றால், அல்லது இந்த கேள்விகளை உனக்கு நீயே கேட்டுக்கொள்கிறாயென்றால் உனக்கு உன்னையே சரியாக மதிப்பிட முடியும். நீ முழு கவனத்துடன் ஒரு கர்மம் செய்யும்போது உன்னுடைய கவனிக்கக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும். உன்னுடைய கர்மம் செய்வதற்கான தகுதியும் அதிகரிக்கும். ஆனால் எனக்கு சும்மா ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைத்து நீ செய்தால் உனக்கு அதன் பலன் ஒருபோதும் கிடைக்காது. உன்னால் தகுதியுள்ளவராக ஆகவும் முடியாது. அதனால் கர்மம் செய்த பிறகு நிச்சயமாக மதிப்பீடு செய்யுங்கள். அந்த வேலை செய்யும்போது உன்னுடைய கவனம், உன்னுடைய உடல், உன்னுடைய மனம் ஆகியவை முழுமையாக அந்தச் செயலில் இருந்ததா என்று பாருங்கள். அப்போது அந்த மனிதன் மீண்டும் சந்நியாசியிடம் கேட்டான், குருவே, நீங்கள் சொல்வது சரிதான். நாம் ஒரு கர்மம் செய்யும்போது நமது கவனம் முழுமையாக அதிலேயே இருக்க வேண்டும். ஆனால் நான் ஒரு கர்மம் செய்யும்போது என் மனதில் பலவிதமான சிந்தனைகள் வந்து போகின்றன. என் மனம் சிந்தனைகளால் நிறைந்திருக்கிறது. பல விஷயங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறது. அப்படியானால் என் மனதை ஒரு கர்மத்தில் மட்டும் எப்படி நிலைநிறுத்த முடியும்? இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அப்போது சந்நியாசி சிரித்துக்கொண்டே அவனிடம் சொன்னார், மகனே, நீ ஒரு கர்மம் செய்யும்போது அதில் உன்னுடைய முழுமையான உணர்வை அர்ப்பணிக்கிறாயென்றால் உன் மனமும் உடலும் உன் உணர்ச்சிகளும் அந்த கர்மத்தில் மட்டுமே மயங்கொள்ளும். அப்போது உன்னால் முழுமையான விசுவாசத்துடனும் அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் அந்த கர்மத்தை செய்ய முடியும். அதாவது உன்னுடைய 100% கொடுக்க உன்னால் முடியும். ஆனால் சும்மா ஒரு கர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு மட்டும் நீ அதை செய்கிறாயென்றால் உன்னால் அதில் உன்னுடைய உணர்வை அர்ப்பணிக்க முடியாது. உன்னால் அதில் உன்னுடைய முழுமையான மனப்பூர்வமான ஈடுபாட்டை கொடுக்கவும் முடியாது. அதனால் அது ஒரு உண்மையான கர்மமாக இல்லாமல் போகிறது. உனக்கு அதன் பலனும் கிடைக்காது. சந்நியாசி அவரிடம் தொடர்ந்து சொன்னார், எந்த ஒரு மனிதனும் இந்த காரியங்களை சரியான முறையில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் இந்த காரியங்களை கவனித்து கர்மம் செய்யவும் செய்தால் அவனால் தன்னை தானே தகுதியுள்ளவராக ஆக்கிக் கொள்ள முடியும். ஒருவன் தகுதியுள்ளவனாக ஆகிவிட்டால் கர்மம் அவனை எங்கிருந்தும் கண்டுபிடிக்கும். அவனால் வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் பெற முடியும். இவ்வளவு சொல்லி சந்நியாசி அமைதியாகிவிட்டார்.
இளைய சகோதரனுக்கும் தனக்கு ஏன் நல்ல கர்மங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை என்று அப்பொழுதே புரிந்திருந்தது. அவன் குருவை வணங்கினான். பின்னர் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். கதை இத்துடன் முடிந்தது. அன்பு நண்பர்களே, கர்மத்தை பற்றியும் நம் வாழ்வில் அதன் தாக்கத்தை பற்றியுமான இந்த நுண்ணறிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் நாம் விரும்புவது கிடைப்பதில்லை, மாறாக நாம் எதற்கு தகுதியுள்ளவர்களோ அது நம்மை தேடி வரும் என்ற உண்மை இந்த கதையின் மூலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லவா? நமது தகுதியை அதிகரிக்க ஒவ்வொரு கர்மத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதும் இப்போது தெளிவாகியிருக்கும். இது போன்ற அறிவுகளையும் ஊக்கமளிக்கும் கதைகளையும் உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வர எங்கள் இந்த சேனல் எப்போதும் கடமைப்பட்டுள்ளது. இந்த அறிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் மறக்காதீர்கள். உங்களின் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு பெரிய ஊக்கமாகும். மேலும் நல்ல உள்ளடக்கங்களுடன் முன்னோக்கிச் செல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.